ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமரில் எந்த டாப்பிக்கு படிக்க போகிறோன்னா கன்ஜெக்ஷன். ஸோ அந்த கன்ஜெக்ஷனை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SBO Digital Marketing. If you want to get more information about SBO, send your name and qualification on WhatsApp to 9994104160 and get full details instantly. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமரில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கன்ஜெக்ஷன். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் நான் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். எ கன்ஜெக்ஷன் இஸ் வேர்ட் யூஸ்டு ஃபார் ஜாயினிங் ஆர் லிங்கிங் சென்டென்சஸ் ஆர் வேர்ட்ஸ். கன்ஜெக்ஷன்னாலே ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னு வச்சுருக்கோங்க. அந்த சென்டென்ஸை ஜாயின் பண்ணவோ இல்லைன்னா ஏதாவது இன்னொரு சென்டென்ஸை லிங்க் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது தான் இந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸு. எக்ஸாம்பிள் அங்கே கொடுத்துருக்காங்க, ராமு வெயிட்டட் பட் கோபு டிட் நாட் கம். அப்போ இதில் எது கன்ஜெக்ஷன் வேர்டாக இருக்குது? பட். அதை மாதிரி கோபி ஆக்ஸ் மணி அண்ட் ஃபுட். இதில் எதை 2 வேர்டு இணைக்குது? இந்த அண்ட். அது மாதிரி அடுத்து என்ன எக்ஸாம்பிள்னால், ஷீலா இஸ் ஆங்க்ரி பிகாஸ் லீலா இஸ் லேட். அப்போ பிகாஸ் ஒரு சென்டென்ஸை இணைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கன்ஜெக்ஷன்னா என்னென்னு. அந்த கன்ஜெக்ஷன் 3 கிளாஸஸாக டிவைட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு உள்ள கிளாஸ் என்னென்னா கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன், செகண்ட் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன், தேர்ட் சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். அப்போ கன்ஜெக்ஷன் 3 டிவைட் ஆகிருக்கு, 3 அப்போ என்னென்னு சொல்லிட்டு அந்த 3 பேரை நம்ம வாசிட்டாச்சு. இனிமேல் இந்த 3க்கு கீழே என்னென்ன வேர்ட்ஸ் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் எந்த வேர்ட்ஸ் வரும்னா அண்ட், பட், ஆர், நார். அப்போ இந்த பட்டோ இல்லைனா அண்ட் இல்லைனா ஆர் இல்லைனா நார் அப்படின்னு வந்ததுனாலே அது எந்த டிவிஷனில் உள்ளது? கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் உள்ளது. தென் செகண்டு கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷனில் எய்தர் ஒரு சென்டென்ஸ் எழுத வரேன், அதுக்கப்புறம் அதுக்கு இடையிலேயே ஆர் வரேன். இப்படி ஒரு சென்டென்ஸ்லேயே 2 வேர்டு வரும். எய்தர் சம்திங் எழுதியிருப்பாங்க, அடுத்து ஆர், அதுக்கப்புறம் சம்திங். அதை போல் நெய்தர் சம்திங் எழுதியிருப்பாங்க, அதுபோல் நார் சம்திங் எழுதியிருப்பாங்க. ஒரு சென்டென்ஸ்லேயே இந்த 2 வேர்டுமே வரும். அப்படி வந்த உடனே பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது என்ன கன்ஜெக்ஷன், என்னது கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். மறந்துடக்கூடாது, கோரிலேட்டிவ். தென் தேர்டு சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இந்த சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குது. அப்போது அது என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம காணாமல் படித்து வச்சுட்டோம்னாலே கன்ஜெக்ஷன்னா உங்களுக்கு இது எந்த கன்ஜெக்ஷன், இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த கன்ஜெக்ஷன் எதை டிவைட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.